ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு தி ஷோ. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிஎஸ்கே vs லக்னோ மேட்ச் ப்ரிடிக்ஷன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் மேட்ச் நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் ப்ரிடிக்ஷன் என்னென்னு பார்த்தாலாமா, யார் வின் பண்ணுவாங்கன்னு ரொம்பவே கஷ்டங்க, யாராலையுமே சொல்ல முடியாது. லக்னோ 15% அண்ட் சிஎஸ்கே 14%. இந்த பர்சன்ட் ஏங்கிற ரீசன் சொல்லட்டுமா? ஸோ லக்னோ ஹோம் கிரவுண்ட் நடக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்குது. பட் ஹோம் கிரவுண்ட் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸ். பட் சிஎஸ்கேக்கு அது ஒன்றும் ஏலியன் கண்டிஷன் கிடையாது. அந்த மாதிரி ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸில் நிறையா விளையாண்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனாக தான் 51-49. ஸோ அது மட்டும் இல்லாமல் லக்னோ நிறைய மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க, நிறைய காம்பினேஷன் அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வந்திருக்காங்க. ஸோ பவர் பிளேயே ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக மணிமாறன் சித்தார்த்தை உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் பிஷ்னாயும் 70th ஓவர் கூட போகிறாரு. ஸோ அந்தளவுக்கு அவர்கிட்ட பேஸும் இருக்குது, கூகுளியும் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் குருணல் பாண்டியா இருக்கிறாரு. ஸோ அவரும் ஒரு பேங்க், உங்களுக்கு 4 ஓவருக்கு அதிகபட்சம் ஒரு 27 ரன் தராரு ஹோம் கண்டிஷனில். ஸோ அந்த மாதிரி ஒரு பேங்க் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 12 ஓவர் அங்கேயும் ஷார்ட் அவுட் ஆயிடுது. ஸோ அப்பர் ஹேண்ட் ஃபார் லக்னோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் டாப் ஆர்டரில் அது கேஎல் ராகுல், அண்ட் தென் மிட் ஆர்டரில் பதோனி, அண்ட் ஃபினிஷிங் பூரன். ஸோ இவங்க 3 பேர் தான் எங்களுக்கு டாப் பேட்ஸ்மென்ஸாக இருப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா லக்னோ பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மென்ஸ் யார் மேலே நீங்கள் அமௌண்ட்டு போடலான்னா கேஎல் ராகுல், பதோனி, பூரன், அண்ட் தென் பவுலரில் பிஷ்னாய் அண்ட் மோசின் கான். இவங்க 5 பேருமே ஒரு பேங்க். கண்டிப்பாக அவங்க 5 பேருமே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு மினிமம் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா பதோனிக்கு ஆஸ் அ ஹிஸ்ட்ரி ஹி ஹஸ் ஸ்கோர்ட் மோர் ரன்ஸ் வித் சிஎஸ்கே. அதே மாதிரி சிஎஸ்கேட்ட பார்த்தீங்கன்னா துபே தாங்க. துபேவை விக்கெட் எடுக்க முடியலன்னா எல்எஸ்ஜி அவுட். ஸோ சிஎஸ்கே அங்கேயே வின். ஸோ நீங்கள் மேட்ச் பார்க்கவே தேவையில்ல. ஸோ துபே தான் அங்கே மெயின் கேரக்டர். இன்கேஸ் துபேவை விக்கெட் இனிஷியலாகவே எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் சிஎஸ்கே மேட்ச்க்குள்ளே வர்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ அங்கே நீங்கள் லக்னோ மேலே வின்னு அமௌண்ட்டு போட்டுடலாம். ஸோ இதுதான் ஓவரால் ப்ரெடிக்ஷன். ஸோ ட்ரீம் 11 டீம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ விக்கெட் கீப்பர் கேஎல் ராகுல், பூரன் டிஃபால்ட் பிக். அது இல்லாமல் 2 டீமுக்கு ஒரு விஷயம் ஒன்று என்னென்னா, 2 டீமுமே பவர் பிளே தான் நல்லா அடிப்பாங்க. ஸோ பவர் பிளேயில் மேக்ஸிமமாக யூட்டிலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டெத்தில் அடிக்க முடியும், மிடில் ஓவர்ஸில் விக்கெட் போகாமல் பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் எல்லா டீமும் பண்ணுவாங்க. பட் சிஎஸ்கே ஒரு ஆப்ஷனல். துபே வந்தால் மிடில் ஓவரே அவருக்கு டெத்து தான். ஸோ அந்த ஒரு ரீசனால் துபே மிடில் ஓவரே ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் சிஎஸ்கேக்கு அந்த ஏஜ் துபே இருக்கனால. பட் அது இல்லாமல் சிஎஸ்கேக்கு நல்ல ஃபினிஷர் கிடையாது, ஒரே ஃபினிஷர் தோனி தான். ஸோ ஹி ஹேட் டு ஸ்டெப் இன். ஸோ கேஎல் ராகுல், பூரன், அதனால் அவங்க எடுத்து வச்சுக்கலாம். டிகாக் லாஸ்ட்டில் சொல்கிறேன், டிகாக் எடுக்கலாமா வேண்டாமான்னு. ஸோ பேட்ஸ்மேன் துபே கன்ஃபார்ம் பிக். ருத்ராஜ், ஏன்னா பவர் பிளேயில் கண்டிப்பாக அடிப்பாங்க. ஸோ ரச்சின் ஒரு நல்ல ஃபார்மில் இருப்பார். ஸோ இன்றைக்கி அடிப்பாரா மாட்டாரான்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனால் ருத்ராஜ் மேலே ஒரு பேங்காக போட்டுக்கலாம். ஸோ அடுத்த பிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் ஹூடா, பதோனி. ஸோ ஆல்ரவுண்டர் ஜடேஜா கன்ஃபார்ம். ஸோ மோயின் அலி, டேரி மிச்சல், இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒரு பிளேயர்ஸை நீங்கள் டீமுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ மோயின் அலி நல்ல பிக் தான், பட் யார் உள்ள ஆடுவதுன்னு தெரில. ஸோ அதனால் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 7 o'clock அப்புறம் நீங்கள் டீம் போடுங்க. ஸோ ஐ எம் கோயிங் வித் டேரி மிச்சல். ஸோ டேரி மிச்சல் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காரா, பேட்ஸ்மேன் தான் இருக்கார். ஸோ டேரி மிச்சலை பிக் பண்ணியாச்சு. அடுத்து குருணல் பாண்டியா, கண்டிப்பாக பேட்டிங் ஆடுவார், 4 ஓவர் கண்டிப்பாக பவுலிங்கும் போடுவார். அந்த ஒரு ரீசனில் குருணல் பாண்டியா. பவுலிங்கில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதிரனா, முஸ்தபிர் ரஹ்மான். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், பதில் முஸ்தபிர் ரஹ்மான் இப்போதைக்கு போட்டுவீங்க. இன்கேஸ் லாஸ்ட் மினிட்ல ரஹ்மானுக்கு பதில் தீக்ஷனா வந்தாங்கன்னா யூ ஹேவ் டு சேஞ்ச். ஸோ இப்போது ரஹ்மான், பிஸ்னாய் அண்ட் மோசின் கான். யாஸ்தூர் போன மேட்ச் நல்லா தான் போட்டுருந்தார் லக்னோவுக்கு. பட் கன்சிஸ்டன்சி அங்கே மிஸ் ஆகுது. பட் மோசின் கான் ஒரு பேங்க், நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2 விக்கெட் எடுப்பார். ஸோ மோசின் கான் நீங்கள் டீமில் போட்டுக்கலாம். ஸோ இதுலேயே 11 பிளேயர் வந்துடுச்சு. ஸோ இந்த 11 பிளேயரில் எந்த பிளேயர்ஸ் நீங்கள் டாஸ்க்கு அப்புறம் மாற்ற மாதிரி இருக்குன்னா முஸ்தபிர் ரஹ்மான் அண்ட் தென் டேரி மிச்சல். இன்கேஸ் டேரி மிச்சல் வேலைன்னா முன்னெளி போட்டுக்கலாம். ஏன் டேரி மிச்சல் சொல்கிறேன்னா, அவருக்கு இது ஒரு லாஸ்ட் சான்ஸாக இருக்கும். அண்ட் அவர் ஸ்பின் நல்லா டேக் ஆன் பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட்டில் நல்லா 6 அடிப்பார். ஸோ அந்த ஒரு ரீசனால் அவர் உள்ளே விளையாண்டானா ஒரு 25 பாலுக்கு ஒரு 35 ரன் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேம் தான் இன்றைக்கி ஆடுவார். ஸோ மேபி அவருக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் நீங்கள் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் கோயிங் வித் டேரி மிச்சல். இன்கேஸ் டேரி மிச்சல் விளையாடல அப்படின்னா மொயின் உள்ள ஆடுற சான்சஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வில் பி உங்கள் பேக்கப் பிளேயர்ஸை நீங்கள் யார் வேணால் ஆட் பண்ணி வச்சுக்கலாம்னா நீங்கள் யூ கேன் கோ ஃபார் மொயின் அலி அண்ட் தென் தீக்ஷனா ஃபார் சிஎஸ்கே பெர்ஸ்பெக்டிவ். இன்கேஸ் எல்எஸ்ஜியில் மோசின் கான் ஆடலைன்னா யாஸ்தவுக்கு நீங்கள் உள்ள போட்டுக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ மோசின் கான் கண்டிப்பாக ஆடுவார், அதனால் மோசின் கான் எடுத்திருக்கேன். ஸோ இதான் ட்ரீம் 11 பிக். அண்ட் கேப்டன், வைஸ் கேப்டன். ஸோ கேப்டன், வைஸ் கேப்டன் துபே அண்ட் ராகுல்.
தூபே ஏன் கேப்டனாக போட்டிருக்கேன்னா தூபே கண்டிப்பாக வந்து என்ன ஒரு மிட் ஓவர்ஸில் நின்ட்டார முடிஞ்சிச்சு. ஸ்பின் தான் இம்போர்ட் ஆகணும். ஸோ ஏன்னா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சஸ். ஸோ கண்டிப்பாக ஸ்பின் போட்டே ஆகணும். அண்ட் தூபே அதை டேக் அப் பண்ணி ஆவார். ஸோ அவர் விக்கெட் விழுறதுக்குள்ளே ஒரு கேப்டனாக எவ்வளோ அடிக்கணுமோ அதை அடிச்சு கொடுத்து போயிடுவார். ஸோ நம்ம ட்ரீம் 11 பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். அது இல்லாமல் கேஎல் ராகுலும் அதே மாதிரி தான். ஸ்டார்டிங் 6 ஓவரில் ரன்ஸ் அடித்து மேக்ஸிமைஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் விக்கெட் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு 15 ஓவர்ஸ் வரைக்கும் ஒரு டீப் ஆடுவார். அப்புறம் 15 ஓவர்ஸ்க்கு அப்புறம் டேக் அப் பண்ணுவார். இதுதான் அவரோட கேமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால் நான் இது போட்டிருக்கேன். ஸோ டீமோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐ கெஸ் ஒரு 160 to 180 இதுதான் அந்த பிச்சோட ஆவரேஜ் ஸ்கோராகவே இருந்திருக்கு. சப்போஸ் பிச் வந்து இன்னும் ரொம்ப ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுன்னா 160 மடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லோ ஸ்கோர் வென்யூ தான். நீங்கள் வந்து 200 ரன் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஸோ லோ ஸ்கோர் வென்யூவை நீங்கள் எப்படி பெட் பண்ணிங்களோ அந்த மாதிரி பெட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.